பூரண கொழுக்கட்டை சாப்பிடணும்னு குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுவும் எப்படி ஓலையில செய்யணும், இலையில செய்யணும், மோதகம் மாதிரி செய்யணும், இப்படி மாடல் மாடலா செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களோட விருப்பப்படி நான் பூரண கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கிறேன். அடுத்ததா இதுக்கு மாவு ரெடி பண்றதுக்கு இந்த கப்பால 2.5 கப்பு இட்லி அரிசி தான் ஊற வச்சிருக்கேன். 1 hour இது ஊறுனா போதும். இதுக்கு தேங்காய் துருவலாம்னு 2 மூடி தேங்காயை எடுத்தேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா அரிசி ஊறிடுச்சு. அதனால இதை கழுவிட்டு ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல போட்டு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா நைஸா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கலாம். அது அந்த சைடு ஓடிட்டு இருக்கும் போதே தேங்காயை திருவிக்கலாம், ஏலக்காயை பவுடர் பண்ணிக்கலாம். என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டலாம். அடுத்ததா இங்க கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு, நல்லா மாவு மாதிரி வருது பாருங்க. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நாம நல்லா மசிச்சு அப்படி எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அழகா மசிஞ்சு வந்துருச்சுன்னு, மாவு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இங்க 5 ஏலக்காயை பவுடர் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ வெள்ளைக்கட்டிய மசிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தக்கூடாது. தண்ணி ஊத்தாமலேயே இதை பாகு காய்ச்சிக்கணும். நல்லா கட்டி கட்டியா இல்லாம எல்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. அந்த கட்டியெல்லாம் உடைஞ்சு பாகு வந்ததும் நாம 2 மூடி தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய துருவலை அதுல கொட்டிக்கலாம். கொட்டி விட்டு இது நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த தேங்காயில உள்ள பாலெல்லாம் சேர்ந்த பிறகு இந்த பாகு கொஞ்சம் தண்ணியா தான் வரும். அடுத்ததா நாம மசிச்சு வச்ச அந்த கடலைப்பருப்பை இது கூட கொட்டிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நேரம் ஆக 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 நல்லா திக்கா வந்துடும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அந்த கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு. இப்போ இதுல நாம பவுடர் பண்ணி வச்சு அந்த ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வாசத்தை கொடுக்கும். இதை ஒரு பவுல்ல மாத்தி விட்டுக்கலாம். அடுத்ததா நாம கிரைண்டர்ல அரைச்ச அந்த மாவு நல்லா எந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சி எடுத்திருக்கோம்னு பாருங்க. நல்லா அந்த உருட்டும் போதே தெரியுது, நல்லா பன் மாதிரி நல்லா வந்திருக்கு மாவு. இப்ப ஃபர்ஸ்ட் நாம குழந்தைங்க விருப்பப்படி ஓலைய கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து கொழுக்கட்டை மாதிரி இப்படி வச்சுட்டு மெதுவா மெதுவா நவுத்தி 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 அதை அப்படியே ப்ரெஷ் பண்ணி ஓலை ஃபுல்லா கொஞ்சம் மெல்லிசா தான் இது பண்ணணும். தடிமனா பண்ணிடக்கூடாது, அழுத்தமா இருக்கும். மெல்லிசாவே அதை அப்ளை பண்ணிட்டு அதை ஸ்பூன்னால கொஞ்சமா அந்த பூரணத்தை எடுத்து நடுவுல வச்சு ஃபுல்லா இழுத்து விட்டு அந்த ஓலைய மூடிடலாம். என்னை விட என்னோட குழந்தைங்களும் ஆசைப்பட்டு செஞ்சாங்க. அவங்க தான் இன்னமும் நல்லா சூப்பரா செஞ்சாங்க. அடுத்ததா என் பொண்ணு நான் மோதகமும் செய்யறேம்மா அப்படின்னுட்டு கொஞ்சம் மாவுல மோதகம் செஞ்சாங்க. அழகா இருந்துச்சு. அடுத்ததா நான் இதுல கொஞ்சம் ஒரு விளக்கு ஒண்ணு செய்யலாமே அப்படின்னுட்டு மாவுல ஒரு விளக்கும் செஞ்சேன். அதுல மாவுல விளக்கு செஞ்சு நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்தனோம்னா அதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்ததா பாருங்க என்னோட குழந்தைங்களும் நல்லா ஓலையில செஞ்சுட்டு திரும்ப வாழை இலையில கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா சர்க்கிள் ஷேப்ல நல்லா தட்டிட்டு நடுவுல அந்த பூரணத்தை வச்சு மூடிட்டாங்க. இப்போ நான் தான் இது செய்யறேன். இதே மாதிரி ஒரு உருண்டை லட்டு அளவுக்கு மாவை எடுத்துட்டு நல்லா மெதுவா மெதுவா தட்டி 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 மெல்லிசா நல்லா ரவுண்ட் ஷேப்ல அப்படி அந்த மாவை அழகா கொண்டு வரணும். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பூரணம் எடுத்துக்கலாம். பத்தலைன்னாலும் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வச்சுக்கலாம். பூரணம் நிறைய வச்சுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். இது ஃபுல்லா நல்லா பரப்பி விட்டுட்டு இதை அப்படியே மூடி ஒரு வாட்டி கொஞ்சமா ப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். அப்போ அந்த 2 சைடும் உள்ள மாவு ஒட்டிக்கும், உள்ள பூரணம் இருக்கும், நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு ஒரு இட்லி பானையில வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்க விளக்கு, பொண்ணு செஞ்ச மோதகம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு.
இதில் நீங்கள் வந்து இப்போ எண்ணெய் ஆறின பிறகு எடுத்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், வாழை இலையில் செஞ்ச கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தோம், செமையாக இருந்துச்சு. இது ஓலையில் செஞ்ச கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக இருக்குன்னு என்னோட குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.